அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜெயராஜ், சிங்கப்பூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய காரிய தடை ஏன் ஏற்படுது அப்படின்னு கேள்வி வருது. அதாவது ஏன் எனக்கு திருமணம் தள்ளி போகுது, ஏன் நான் வீடு கட்டுறது தள்ளி போகுது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியல, ஒரு குழந்தை லேட் ஆகுது, அல்லது ஒரு சொந்த தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறதா இருக்குது, கேட்ட இடத்துல கடன் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் இருக்குது ஆனாலும் செய்ய முடியல, சரியான அமைப்பு உருவாகலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும். என் குருநாதர் திரு கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களும் திரு சித்தாய்மூர் முருகேசன் அவர்களும் சொல்லிக் கொடுத்த வித்தையின்படி நான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது ஜோதிடம், ஜாதகம் இது ரெண்டையும் ஒரு சின்ன எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜோதிடம் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட வாழ்வியல் முறையை சோதித்து பார்த்து நம்மளை திடப்படுத்தி கொள்வது தான் ஜோதிடம். சரி, ஜாதகம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் நமக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கோ அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சது தான் சாதகம். இது ரெண்டையும் சரியாக பார்க்க தெரியணும். அப்போ இது ரெண்டையும் நம்ம சரியாக பயன்படுத்த தெரிஞ்சோம்னா நமக்கு சில பாதிப்புகள்லேருந்து விலகி நல்வழியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம், அல்லது நம்மளை திடப்படுத்தி கொள்ளலாம். இந்த பிரச்சனைலாம் வரும் நம்ம வாழ்க்கையில், இதெல்லாம் நம்ம சந்திக்க நேரிடும், அப்போ இதுக்கு நம்ம தயாராக இருந்துக்கிறணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துடும். சரி, ஜோதிடத்தால் ஒரு விஷயத்தை மாற்றிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஏற்பட போகுது, அதை நீங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை தீமை இருக்குது, அல்லது செய்யாமல் விடுறதுனால என்ன நன்மை தீமை இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பகுத்து அறிஞ்சிக்கலாம். சரி, பல பேர் இதை ஒரு மூட நம்பிக்கையாக வச்சுருக்கலாம். பட் ஆனால் எனக்கு அதில் பெருசாக இது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஜோதிடர் அப்படின்றது உங்களோட தலையெழுத்தை படிக்கிறது அவ்வளோதான். உங்களோட கர்மா என்ன அப்படின்றத படித்து சொல்கிறது தான். நீங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் கிரகங்கள் என்ன மாதிரி அமைப்பு இருக்கோ அதுபடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரும், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகலாம், உங்களுக்கு இத்தனை குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த வயதில் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது, அல்லது இந்த வயதுக்கு மேலே திருமணம் பண்ணிங்கன்னா நல்லது, இந்த வயதுக்குள்ளே நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா இந்த பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்ல தான் முடியும். அதை மாற்ற முடியாது. அதை மாற்றுறதும் மாற்றாததும் உங்கள் கையில் இருக்குது. இப்போ ஒரு மனிதனுக்கு 21 வயதுக்குள்ளே திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லைஃபு நிலைக்காது அப்படின்னு அவங்களோட பிறந்தகால ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நீங்கள் திருமணம் கொஞ்சம் தாமதமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலியமாக அவங்க தன்னோட திருமண வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கிற முடியும். ஒருத்தருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது மிகவும் நல்லது, உங்கள் குடும்பம் முன்னேறும், குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு அவங்க பிறந்த கால ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க. வருமானத்திற்காக நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த பிரிவும் வராது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு தான் அந்த ஜோதிடமும் ஜாதகமும். இப்போ ஜோதிடம் ஜாதகம்னா என்னென்னு ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு சாதகமான விஷயங்களை நம்ம பிறந்த கால ஜாதகத்திலேருந்து எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நாம் பண்ணுற விஷயம் சாதகம். நம்மளோட பிறந்த கால ஜாதகத்தில் நமக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு சோதித்து அறிஞ்சு நம்மளை திடப்படுத்தி கொள்கிறது ஜோதிடம். இது ரெண்டையும் சரியாக பயன்படுத்த தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். நான் கடைசியாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஜோதிடம்ன்றது நோகாமல் நொங்கு திங்கிறது அப்படின்னு பதிவு போட்டிருந்தார். சரியாக சொல்லியிருந்தார். அது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் அவர் என்னை புண்படுத்துறதுக்காக சொன்னாரா என்னன்னு தெரில. பட் ஆனால் சரியான விளக்கம் அது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தரோட பிறந்தகால ஜாதகத்தில் அவர் மரம் ஏறினாலோ அல்லது பனைமரம் ஏறினா அவருக்கு அடிபடும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு நொங்கு திங்கணும்னு ஆசை வருது. சரி, அவர் என்ன பண்ணுவார்? அப்போ அவர் ஜாதகத்தை பார்க்குறாரு, இந்த மாதிரி பனைமரம் ஏறினா நம்ம அடிபடும் அப்படின்னு இருக்குது. இப்போ அவர் கடையில் போய் நொங்கு வாங்கி நோகாமல் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜாதகம் பார்க்காதவங்க பனைமரம் ஏறி அடிபட்டு அதுக்கப்புறம் தான் நொங்கு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஜாதகத்தை எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றதில் தான் இருக்குது. எதன் மேலேயாவது ஒரு அதீத நம்பிக்கை வச்சுக்கிறணும். எது மேலேயாவது. சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. நீங்கள் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கடவுளை பிடிச்சிக்கோங்க. குலதெய்வமோ உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ ஏதாவது ஒன்றை கட்டியமாக பிடிச்சிக்கோங்க. சரி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, தாய் தகப்பனை வணங்குங்க. சரி, தாய் தகப்பனை நான் வணங்க விருப்பம் இல்லை, ரைட்டு. உங்கள் குருமார்கள்
உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்த குருமார்களை நம்புங்க. சரி, அதையும் நான் நம்ப மாட்டேன். கற்ற கல்வியை நம்புங்க. நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு எப்பயுமே கைவிடாது, அதை நம்புங்க. சரி, அதுவும் நம்ப மாட்டேன். அப்போ நீங்கள் உங்களை நம்புங்க. மனிதன் எதன் மேலேயாவது ஒரு அதீத நம்பிக்கை வச்சுருக்கணும். அது மற்றவங்க பார்வைக்கு மூட நம்பிக்கையாக கூட இருந்துட்டு போகுது. பட் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. எதையாவது ஒன்று மேலே நீங்கள் பயங்கரமான நம்பிக்கை வச்சுக்கோங்க. கண்மூடித்தனமான நம்பிக்கை. அது உங்கள் தெய்வமாக இருக்கலாம், உங்கள் தாய் தந்தையாக இருக்கலாம், அல்லது கற்றுக் கொடுத்த குருமார்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கற்ற கல்வியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கை தான் ஒரு மனிதனை வீணாக்குறது. இதில் நீங்கள் சரியாக இருந்துக்கிட்டிங்கன்னா எதன் மேலே அது யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. அது மூட நம்பிக்கைன்னு சொல்லட்டும், அல்லது ஒரு தப்பான விஷயம் கூட சொல்லிட்டு போகிறாங்க. பட் ஆனால் நீங்கள் அதை பற்றி எந்த கேர் பண்ணிக்கிறாதீங்க. அந்த ஒரு விஷயத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கு அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். கடவுளை தான் நம்பணும் அப்படின்லாம் கிடையாது. மனிதர்கள் நம்புங்க. நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, கட்டின மனைவி இருப்பாங்க, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் இருப்பாங்க. எதையாவது ஒன்று மேலே நீங்கள் பயங்கரமான நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பெரிய வாய்ப்பாக கூட அது இருக்கும். ஸோ உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம். உங்கள் ஜாதகங்களை நீங்கள் எனக்கு அனுப்பலாம். நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்து சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு என்னால் சிறப்பாக சொல்ல முடியும் அப்படின்றத நான் தெளிவுபடுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.